ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன விடுறது, நீ தான் விடணும்னு சொன்னோன்னே அங்கே ஒரு ரொமான்ஸ் வச்சுட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு கோலாலாம் போட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்த மீனை வந்துட்டு செம்மையாக கலாய்க்கிறாங்க. ரவுண்டு கட்டி கலாய்ச்சதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, லவ் வந்துருச்சாப்பான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சி கோவப்பட்டு கத்துவார்னு பார்த்தா கதிர் அமைதியாக போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ராஜ் வெக்கப்பட்டு போகிறாங்க. என்னையா நடக்குதுங்க, இவங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் இந்த இடத்துல தான் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. அடப்பாவியலா, வெளியிலேயே ரொமான்ஸ் வச்சிருக்காங்க. சரி, நமக்கும் ஒரு இடத்த கண்டுபிடிக்கணுன்றாங்க. சரி, கண்டுபிடிங்க டேரக்டர்கிட்ட சொன்னால் அவரே பார்த்து கொடுத்துட போறாரு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்து உள்ளே போய் உட்காந்து பத்திரிக்கை அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னு பார்க்குறீங்களா? வாலண்டரியாக என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம தங்கமயிலோட குடும்பம் என்ட்ரி ஆகிட்டு நம்ம சரவணன் சமைக்கலையும், அதனால வெள்ளாட்டு கறியாக பார்த்து மட்டன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். என்னையா நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது மீனாவுக்கு. இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே பத்திரிக்கை அடிக்கிறீங்களோ அங்கேயே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னையா இது செலவுக்கு மலைச்சிட்டு கொண்டு வந்து தலையில் கட்டுறாங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு நம்ம மீனாவுக்கு. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிச்சு எடுத்துகிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டில் தான் காசு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களா, அதனால ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. பாண்டியன் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. மொத்த குடும்பத்திட்ட காமிக்கிறாங்க. சரவணன்ட்ட ஓகேவான்னு கேட்க சரவணன் வெக்கப்படுறாரு. என்னப்பா இது சின்ன பிள்ளை மாதிரி வெக்கப்படுறியப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரி, இப்போ வெக்கப்பட்டதெல்லாம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இன்னொரு ஆப்பு யாருக்கு வைக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனாவுக்கு. பத்திரிக்கைலாம் நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம மீனா லீவ் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டால் வரவங்க போகிறவங்களுக்குலாம் கொடுங்கங்கிறாங்க. ஐயோ, இது என்னையா நோட்டீஸ் ஆயா பத்திரிக்கையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சொந்தக்காரங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெருசாக பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. மீனாவுக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. என்னாச்சு, லீவ் போட சொல்லிட்டாங்களே, அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.